अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू नस्तईनुहु नस्तगफिरुहु नुअमिनु व तवक्कलु अलैहि नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। रब्बि इश्रह लि सद्री यस्सिर लि अम्री वहलुल उक़्दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு அவுட் ஆன கொஷின் பேப்பர் மாதிரி. அதற்கான பதில்கள் கூட அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்தி தான் வச்சுருக்கான். எப்படின்னு பார்த்தா, நம்ம மவுத்தானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் 3. என்னென்ன? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? மன் நபியுக்க, உன்னுடைய தூதர் யார்? இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நமக்கு விடைய தெரியும். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யாருன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். மன் தீனுக்க அப்படின்னா தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவோம். மன் நபியுக்க அப்படின்னா என்னுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம அவ்வளோ சுலபமாக அந்த இடத்துல பதில் சொல்லிட முடியாது. எப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், சில நபர்கள் இருப்பாங்களாம், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் கேட்கும்போது அவங்களால இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் தொழுதேன், இந்த மாதிரி நான் எல்லாருக்கும் நிறைய குரான் சொல்லி கொடுத்தேன், நிறைய நன்மைகள் செஞ்சேன், தான தர்மம் செஞ்சேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்களாம். ஆனாலும் அவங்களால இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்கள சொர்க்கத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, இவங்க இப்படி பதில் சொன்னதுக்கு அல்லாஹ் திரும்ப சொல்லுவானா, நீ இதெல்லாம் செஞ்ச, நீ குரான் ஓதுன, தொழுத, எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்லது கற்பிச்ச, நீ நபி வழியிலே எல்லாமே செஞ்ச, ஆனால் இது எல்லாமே நீ பெருமைக்காக மட்டுமே தவிர நீ இறையச்சத்தோடு செய்ய கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. அப்போ இந்த மாதிரியான நபர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். மொத்தம் இஸ்லாத்தில் 5 தூண்கள் இருக்குது. என்னென்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு. கலிமான என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இறைவன் தான் என்னுடைய ஒரே கடவுள், அதாவது தான் இறைவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களோட தூதர் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இது நம்ம எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும். நோன்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நோன்பில் சில சலுகைகள் இருக்குது. பெண்களுக்கு, வயது முதிர்ந்தவங்களுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு, அதாவது கர்ப்பிணி, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் சலுகை கொடுத்துருக்கு எல்லாம் நோன்பு வைக்காமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஜக்காத்துங்கிறவங்க வசதி அதிகம் படைத்தவங்க நிறைய தான தர்மம் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹஜ்ஜு செய்கிறவங்க வசதி அதிகம் படைத்தவங்க செய்யலாம், அப்படி இல்லாத பட்சவங்களுக்கு கடமை கிடையாது. இந்த மாதிரி 4 தூண்களில் சலுகை விதிச்சிருந்தாலுமே தொழுகை அப்படிங்கிற ஒரு யாருக்குமே சலுகை கொடுக்கவே கிடையாது. வயது இருந்தாலும் சரி, நோய் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ஊனமற்றவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, தொழுகை அப்படிங்கிறது ஒரு கட்டாய கடமை. அது யாருக்குமே சலுகை கிடையாது. எனவே நம்ம அதை நிறைய வேட்டி தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அல்லாஹ் மனுஷங்களை எதற்காக படைச்சேன் அப்படின்னு சொன்னால், ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்காக வேண்டி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லைன்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லியிருக்கான். இந்த தொழுகை எப்படின்னு சொன்னால், முதல்ல 50 வேளையாக இந்த தொழுகை இருந்துச்சு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் போய் அல்லாஹ்கிட்ட கேட்டு அந்த 50 வேளை தொழுகையை 5 வேளையாக மாற்றி நம்மக்கிட்ட கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 5 வேளை தொழுகையை தொழுறதுக்கே நம்ம எவ்வளோ சிரமப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 50 வேளை தொழுகையை நம்ம எப்படி தொழுதுருப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த சிரமத்தை யோசிச்சா இப்போ இந்த 5 வேளை தொழுகை நமக்கு எளிதாயிரும். சொர்க்கத்துக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்தோட நிழலை ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் குதிரையில் பயணித்தாலுமே கூட அந்த நிழலை நிறைவழிக்க முடியாது, அதாவது அந்த நிழல் முடிவு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். அதே போல் நீங்கள் நரகத்தோட ஒரு உதாரணம் பாருங்கள். நரகத்தில் இருக்கிற நெருப்பு நம்ம உலகத்தில் இருக்கிற நெருப்பை விட 70 மடங்கு அதிக சுடும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இங்கே இருக்கிற நெருப்பு நம்ம உடம்பை சுட்டுருச்சுனாலோ நம்மளால் வலியை தாங்கிக்க முடியல, அவ்வளோ எரிச்சல் கொடுக்குது நமக்கு. அப்போ அதை விட 70 மடங்கு அதிகமான வலியை தரக்கூடியது அந்த மறுமையில் இருக்கிற நரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அதுக்கு எவ்வளோ அஞ்சக்கூடியவங்களாக இருக்கணுன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும்.
அதே மாதிரி அல்லாஹ் தன் திருமறையில சொல்கிறான், நரகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறிய தண்டனையே நெருப்பாலான காலனி தான் சொல்கிறான். அப்போ அதில் எவ்வளோ பெரிய பெரிய தண்டனைகள் இன்னும் இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி அந்த செருப்பு நம்ம அந்த காலனியை அணிஞ்சோன்னு சொன்னால் நம்ம மூளையெல்லாம் உருகி ஊற்றுமா, அந்த அளவு கொடுமையான வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் எவ்வளவோ தண்டனைகள் நமக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் தன் திருமறையில சொல்கிறான், ஒரு நல்ல ரூஹை பிரிக்கும் போது எப்படின்னா மலக்குமார்கள் வருவாங்களாம். 2 மலக்குமார்கள் வந்து ஒரு நறுமணமிக்க ஆடை ஒன்று இருக்குமா, அதால் அப்படி துணிப்பை இருக்கு இல்லையா, அதுலேருந்து தண்ணி எப்படி ஒழுகுமோ அதே போல் மென்மையாக அந்த உயிரை வந்து கைப்பற்றி கொண்டு போவாங்களாம். ஒரு வானமாக போகும்போது மலக்குமார்கள், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பாங்களாம், யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்காக சொர்க்கத்தோட வாசல் திறக்கப்பட்டுரும். ஆனால் அதே ஒரு கெட்ட ரூஹாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூஹை ஒரு துர்நாற்றமடைந்த ஒரு துணியில் என்ன செய்வாங்களாம், ஒரு ஈரமான கம்பளில் உள்ள ரோமத்தை பிடுங்குவது போன்று அவ்வளோ கொடூரமாக அந்த ரூஹை கைப்பற்றுவாங்களாம். கைப்பற்றி கொண்டு அந்த வானத்தை செல்ல யார் இவருன்னு கேட்பாங்கன்னு வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள். அப்போ இவங்க இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்காக அந்த கதவு திறக்கப்படாது. எப்போ திறக்கும் அப்படின்னா ஊசியினுடைய துவாரத்திற்குள் ஒட்டகம் நுழையும் வரை அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். அதாவது பாருங்கள், எப்படி ஊசியோட ஓட்டைக்குள்ளே ஒட்டகம் நுழையிற வரைக்கும் அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லையா, இந்த காரியம் நடக்காதுங்கிறது அல்லாஹ் இப்படி சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடமே இல்லைங்கிறத அல்லாஹ் ஆணியத்தனமாக சொல்லி வச்சுட்டான். இந்த உலகத்தில் இருக்கிற சில விஷயங்களோட அல்லாஹ் நரகத்தை வேணால் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கானே தவிர சொர்க்கத்துக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த விஷயமே ஈடாக முடியாது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட சொர்க்கத்தை நிராகரிக்கிற விதமாக நம்மளோட செயல்களை அமைச்சிட்டு இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சு தொழுகையை கட்டாய கடமையான தொழுகையை குறிப்பிட்டு நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். அதோட முக்கியத்துவம் அறிஞ்சவங்களாக நம்ம மாறி இனிமேலாவது கடமையான தொழுகையாச்சும் தொழக்கூடியவங்களாக எல்லாம் நம்ம ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.